जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் ஆச்சாரமும் ஆகாரமும். யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு தொடர்கிறது. வள்ளுவர் மாதிரியான பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் பௌத்தர்கள் அப்படியேதான், தாங்களாக அடிப்பதில்லை, ஆனால் இன்னொருத்தன் அடித்ததை தின்னுவது என்று தொடர்ந்தும் செய்து வந்தார்கள். இதனால் பிற்பாடு புத்த மதம் இங்கே இந்தியாவில் மறைந்து பர்மா, சிலோன், ஸ்ரீலங்கா, மலேயா முதலிய தேசங்களில் நிலைப்பட்ட போது ஒரு விசித்திரமான டெவலப்மெண்ட் உண்டாயிற்று. இந்த தேசங்களோடு நமக்கு ரொம்ப காலமாக சமுத்திர மார்க்கமாக தொடர்பு இருந்து வந்திருக்கிறதல்லவா. இதனால் பிற்காலத்தில் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் இருந்து ராமநாதபுரம் கீழக்கரை வரையில் கடற்கரை ஓரமாக துருக்கர்கள் நிறைய குடியேறி வசிக்க ஆரம்பித்த போது இந்த பர்மா, சிலோன் பௌத்தர்கள் தாங்களே பிராணிவதை செய்கிறதற்கில்லை என்பதால் எவன் அடித்துக் கொண்டு வந்து நிற்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் இதை தொழிலாக நடத்த ஆரம்பித்து விட்டால் என்ன என்று யோசனை பண்ணி அந்த தேசங்களுக்கு போய் கசாப்பு கடைகள் வைத்தார்கள். நிறைய பணம் பண்ணிக்கொண்டு திரும்பி வந்தார்கள். இவர்கள் அந்த தேசங்களை பற்றி சொல்லி கேட்டதன் மேலேதான் ராமநாதபுரம் கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள நகரத்தார்கள் அங்கே முதலில் வட்டி கடை வைக்க போனார்கள் என்று சொல்வதுண்டு. வட்டி வாங்கக்கூடாது என்று குரானில் இருப்பதால் துருக்கர்கள் அங்கே வட்டி கடை வைக்கவில்லை. நம் தேசத்திலேயும் கூட புத்தர், அசோகன் முதலானவர்களே வாழ்ந்து பௌத்த மதம் ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருந்த பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் தான் இன்றைக்கு ரொம்பவும் அதிகமாக நான் வெஜிடேரியன்கள் இருப்பது. பெங்காலில் வருஷத்தில் 6 மாசம் கங்காதி நதிகள் பிரவாகமாய் உடைப்பெடுத்துக் கொண்டு காய்கறி தோட்டங்கள் அழுகி போய்விடுமாதலால் ஒரு கம்பெலிங் நெசசிட்டியின், அதாவது நிர்பந்த தேவையின் மீது அங்கே சகல ஜாதியாரும் பிரவாகத்தில் யதேஷ்டமாக கிடைக்கும் மத்சியத்தை ஜல புஷ்பம் என்று மரக்கறி பெயரை சொல்லிக் கொண்டு சாப்பிட்டாலும் மற்ற தினசான மாம்சங்களை பெங்காலி பிராமணர்களும் அவர்களுடைய ஆச்சாரத்தை தாங்களாக ஃபாலோ பண்ணும் மற்றவர்களும் தொடமாட்டார்கள். பீகார், அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களில் இப்படி இல்லை. பெங்காலில் பிராமணர் கூட மத்யம் சாப்பிடுவதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுகிறேன் என்று அர்த்தமில்லை. ஆனால் சிலதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாவிட்டாலும் ஏதோ தொலைகிறது என்று கொஞ்சம் விட்டுக் கொடுக்கலாம் அல்லவா. இதற்கு கூட இடமில்லாமல், நெசசிட்டியின் கம்பல்ஷனே இல்லாமல் சில இடத்தில் அநேகமாக எல்லா ஜாதியாரும் மாம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்த இடத்தில் பூர்வத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்தத்தில் அஹிம்சா நியமத்தை எல்லோருக்கும் பொதுவாக விதி செய்திருந்ததேதான். எதிலுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அப்புறம் நேர்மாறாகத்தான் நடக்க ஆரம்பித்துவிடும். இப்போது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஐடியலை சாத்தியமாக பண்ணிக்கொள்வதுதான் நடக்கக்கூடியது. அதுதான் புத்திசாலித்தனம். அப்படித்தான் நம் சாஸ்திரம் வழி பண்ணி கொடுக்கிறது. பதார்த்தம், அதை நமக்கு ஆகாரமாக பண்ணி போடுகிறவர்கள் ஆகிய இரண்டும் சாத்விகமாக இருக்க வேண்டும் என்பதே ஐடியல். அதை சர்வஜனங்களும் கிராஜுவலாக சாதித்துக் கொள்ள வேண்டும். சகலருக்கும் இதிலே இப்படி ஒரு ஆர்வமும் ஊக்கமும் பிறப்பதற்காக பிராமண ஜாதியார் மட்டும் பிறந்ததிலிருந்தே எப்பொழுதும் இந்த லட்சிய நிலையை யதார்த்தத்தில் அனுஷ்டித்து காட்ட வேண்டும். பிராமணனின் ஸ்வதர்மத்தில் அத்தியாபனம், அதாவது பிரத்தியாருக்கு போதனை பண்ணுவது ஒன்றோ இல்லையோ, இப்படி டீச்சிங் பண்ணுவது என்பது இவன் சகல வித்யைகளையும் தான் கற்று மற்ற ஜாதியினருக்கும் டீச் பண்ணுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. சிரமசாத்தியமான ஐடியல் நிலையை தான் பரம தியாகியாக பிரத்யக்ஷத்தில் நடத்தி காட்டி இந்த வாழ்க்கை உதாரணத்தாலும் வாயால் சொல்லாமலே மற்றவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்களை டீச் பண்ணுவதுதான் மற்ற டீச்சிங்கை விடவும் முக்கியமானது. சாஸ்திரங்கள் இப்பேற்பட்ட வலுவான சமூக பொறுப்பை பிராமணனுக்கே தந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளாமல்
அது அவனுக்குத்தான் ரொம்ப சலுகை சௌகரியம் எல்லாம் தந்து உசத்தி வைத்திருப்பதாக குற்றம் சொல்கிறார்கள். பரம பவித்திரமான வேத மந்திரங்களை பிராமணன் ரட்சித்து தர வேண்டியிருக்கிறது என்பதால் அப்படிப்பட்ட சரீரத்துக்குள் மதுமாம்சாதிகள் போகப்படாது என்று விதி பண்ணி வைத்திருக்கிறது. யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு நிறைவுற்றது. சைவ உணவு. ஆகார விஷயத்தில் பதார்த்த சுத்தியை பார்க்கும்போது ஐடியல் என்பது அஹிம்சா போஜனம், சாக உணவு, மரக்கறி உணவு என்கிற வெஜிடேரியனிசம், புலால் மறுத்தல் என்று திருக்குறள் முதலானவற்றில் வலியுறுத்தி இருப்பது இதைத்தான். சைவம் என்று வெஜிடேரியனிசத்துக்கு ஏன் பேர் என்றால், தமிழ் தேசத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் அப்பிராமணர்களாக இருக்கப்பட்டவர்களில் சைவர்களே வெஜிடேரியன்களாக இருந்ததுதான். மாம்சம் மட்டும்தான் என்று இல்லை, வெஜிடேரியன் ஆகாரத்திலும் கூட சித்த சுத்திக்கு உதவாததாக இருப்பதை நல்ல ஆச்சார சீலர்களான சைவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். முக்காயம் தள்ளியவர்கள் என்று அவர்களை சொல்வதுண்டு. காயம் என்றால் உடம்பு அல்லவா? உடம்பு ஊன் தானே. முக்காயம் என்கிற 3 வித ஊன் என்ன? இல்லை, இங்கே அப்படி அர்த்தம் இல்லை. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என்கிற 3 தான் முக்காயமா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை. முக்காயம் என்று இங்கே சொன்னது வெங்காயம், உள்ளிக்காயம், பெருங்காயம் என்ற 3 தான். உள்ளிக்காயம் என்றால் பூண்டு. மாம்சமா இல்லாவிட்டாலும் இதுகளும் கூட ராஜச தாமச குணத்தை கொடுப்பவை என்பதால் இவற்றையும் சைவர்கள் தள்ளிவிடுவார்கள். காயம் என்பது ஊனை, மாம்சத்தை குறிப்பதால் இங்கே முக்காயம் என்பது ஸ்லேடையாகவும் இருக்கிறது. ஒரு வேடிக்கை, தட்சிணத்தில் சைவம் என்றால் வெஜிடேரியனிசம், வடக்கிலோ வைஷ்ணவம் என்றால்தான் வெஜிடேரியனிசம். தெற்கேதான் சிவன், அம்பாள் இவர்களை சௌமியமாக சாந்த ஸ்வரூபமாக வழிபடுவது. வடக்கே ருத்ரனாக காலபைரவ் என்றும் காளி, துர்கை இப்படியும் தான் ஆராதிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே வல்லபாச்சாரியார், ராமானந்தர், சைத்தன்யர் என்றெல்லாம் செல்வாக்கோடு தோன்றியிருக்கிற பெரியவர்களும் முழுக்க ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரும்பாலும் பிலாசபியில் அதை தொட்டுக்கொண்டவர்களாகவே இருப்பதோடு இஷ்ட தெய்வம் என்று வரும்போது விஷ்ணு உபாசனையை பரப்பியவர்களாகவே இருக்கிறார்கள். பரம அஹிம்சாவாதிகளான வடக்கத்திக்கார ஜைனர்களும் இந்த மதாச்சாரியர்களால் தாய் மதத்துக்கு திரும்பிய போது வைஷ்ணவர்களாகவே ஆகி அஹிம்சா போஜனத்தை தொடர்ந்து வந்திருப்பதால் அங்கே வைஷ்ணவ ஆகாரம் என்பதே வெஜிடேரியனிசம் என்று ஆகிவிட்டிருக்கிறது. தெற்கே அன்பே சிவம் என்பது கொள்கை. அதோடு இங்கே ஜைனர்களை பெருவாரியாக இந்து மதத்துக்கு திருப்பினவர் சைவ சமயாச்சாரியாரான ஞான சம்பந்த மூர்த்திகள். இங்கே வெஜிடேரியனிசமே சைவம் என்று இருப்பது நியாயம்தான். வடக்கே வல்லபாச்சாரியார் காலத்தில்தான் ஜைனர்கள் இந்துக்களாக மாஸ் கன்வர்ஷன் ஆனது ஜாஸ்தி. கன்னட தேசத்தில் ராமானுஜாச்சாரியாரின் செல்வாக்கால் இப்படியே ஜைன ராஜா உள்பட அந்த மதஸ்தர்கள் இந்துக்களாக வைஷ்ணவர்களாக ஆகியிருக்கிறார்கள். வல்லபாச்சாரியாரின் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு புஷ்டி மார்கிகள் என்று பெயர். குஜராத்தை சுற்றி இப்படி அவருடைய சித்தாந்தத்தை தழுவிய அதுவரை ஜைனர்களாயிருந்த வைசியர்களுக்கு புஷ்டி மார்கி பனியா என்று பெயர். வாணிக்ஞன், வாணியன் என்பதே பனியா என்பது. இவர்கள் குங்குமப்பூவால் நாமம் போட்டுக் கொள்பவர்கள். துளசி மணி மாலை தவறாமல் போட்டுக் கொண்டிருப்பவர்கள். காந்தி அவர்களில் ஒருவர்தான். பூர்வகால ஜைன பாரம்பரியத்தால் தான் அவர் ஒரே அடியாய் அஹிம்சை அஹிம்சை என்றது. தன் உடம்பு கொழுக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு உயிரின் உடம்பை கொலை பண்ணி தின்கிறவனிடம் அருள் எப்படி உண்டாகும் என்று திருவள்ளுவர் புலால் மறுத்தல் அதிகாரத்தில் கேட்கிறார். தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். இவனிடம் அருள் தன்மை இல்லாவிட்டால் இவனுக்கு மட்டும் எப்படி ஈஸ்வரன் அருள் பண்ணுவான்? அருள், அன்பு என்று சொல்லிக் கொண்டு மாம்ச போஜனமும் பண்ணுவதென்றால்
அது ஒன்றுக்கொன்று பொருந்தாததாகத்தான் தோன்றுகிறது. ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் அம்மையும் அப்பனுமாக இருக்கிறான். அவனுக்கே நாம் இத்தனை பேரும் குழந்தைகள் என்றால் மனுஷர்கள் மட்டும் இல்லை, மிருகம் பக்ஷி எல்லாமும் தான். அப்புறம் ஒரு மனுஷன் மிருகம் பக்ஷி இவற்றை ஆகாரம் பண்ணுவது பிராத்ருஹத்தி தான், அதாவது உடன்பிறப்பை கொலை செய்வதுதான். நான் வெஜிடேரியனிசத்தை ஆதரித்தால் சர்வஜீவ சகோதரத்துவம் என்பதற்கு அர்த்தமில்லாமல் போகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.